எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லாமல் போனோம். போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உன் உடம்புக்கான ஊசி என்னன்னு தெரியல, படிச்சுட்டு வரேன்னு சொன்னாராம். என்னடி இது, அப்போ டுபாக ஒரு டாக்டரா? நீ போனது டுபாக ஒரு டாக்டர், இங்க எல்லாமே ஒரிஜினலு, இங்க எல்லாம் ஒரிஜினலு. நீயே டுபாகோரு, உன் டாக்டர் டுபாகோரு. ஏன்னா நீங்க கிட்னிலேருந்து சட்னிலேருந்து எல்லாத்தையும் திருடி விற்கிறவங்க. ஆஸ்பத்திரியில் கஞ்சா வளர்ப்பீங்க, ஆஸ்பத்திரியில் எவனா பார்க்க வந்தானா அவனை வெட்டி போட்டுருவீங்க, குழந்தைய கடத்துவீங்க, கும்மால அடிப்பீங்க. இந்த அம்மா வந்து இப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 10 பேர் பேரை உங்கள் தலைவர் பேப்பர் பார்க்காமல் சொல்ல முடியுமா? உனக்கு இனத்துக்கு அந்த கதை? 10 பேர் பேர் சொல்றாரு, 100 பேர். என் தலைவன் சிந்தனையிலேயே இருக்கின்றாயே, உன் தலைவன் என்ன ஆனார்? என் தலைவன் சிந்தனையில் நீ இருக்கையில் உன் தலைவன் என்ன ஆனார்? வேண்டாம், விளையாட்டு வேண்டாம். தேவையில்லாமல் வார்த்தைகளை வாங்கி கொண்டு கட்டி கொண்டு என்னை போன்ற தேவகி அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை விட நல்லாவே பேசுறவங்க கூட இருக்கிறாங்க. நான் சபை நாகரிகம் கருதி சிலதை மழுப்பலாக பேசுகிறேன். எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது சகோதரி என்று என்னுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நானும் கச 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 கசன்னு பேசினவ தான். ஆனால் இப்போ என்னால் பேச முடியல, வேற வழியில். அண்ணன் வேற தேசிய செய்தி தொடர்பாளர். நான் எதையாவது பேசி அண்ணன் அங்கே போட்டு விட்டார்னா சீட்டு கிஞ்சிச்சு. எனக்கு தேவையாது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தேவையில்லை. சமீபத்தில் ஒரு இளைஞர் மாநாடு பார்த்தீங்களாண்ணா? இளைஞர் மாதிரி, இளைஞரே கிடையாது, இளைஞர் மாதிரி எல்லா வரிசையாக உட்காந்துருக்கு. கடைசியில் 10லேருந்து 15 வயசு பசங்க நடப்பது இளைஞர் அணி திமுகவின் மாநாடு. அந்த பிள்ளைகள் கையிலே மொபைல். என்ன தெரியுமா? உங்க விஜய் உயிரென வரனா, உங்க விஜய் உயிரென வரனான்னு பிள்ளைங்க திமுக மாநாட்டில் பின்னால் உக்காந்துக்கின்னு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நடுவில் இருக்கிற என் அண்ணன் தம்பிங்க லேசான ஒரு கிறக்கத்தில் இருக்கிறார்கள், ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். முதல்ல உட்காந்துருந்தாரு பாருங்க, அந்த கேமரா முன்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க அண்ணன், அவர் அளவில் இருப்பாங்க.